எங்கள் அன்பின் நல்ல பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக, இந்த அருமையான காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இவ்விதமாக உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை கூட்டி சேர்த்திய உம்முடைய கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தாவீது, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு பெலிஸ்தியர் பாளையத்தில் கேட்ட விதமாக, இஸ் தேர் நோ காஸ்? ஆண்டவரே, தேர் இஸ் எ ரீசன். ஒரு முகாந்திரத்தோடு நீர் உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரோடும், என்னோடும், எங்களோடும் ஆண்டவரே நீர் பேசும். எங்கள் இருதயத்தை உடைத்து ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆண்டவரே ஆறுகளையும் ஊற்றுவேன் நீர். இந்த காலை வேளையில் நாங்களும் தாகத்தோடு ஆண்டவரே நாங்கள் வறண்டு போய் இருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும் உம்மை நோக்கி கதற எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உம்முடைய கிருபையை இந்த இடத்துல காண எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த காலையில் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவரை துதித்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரனே, துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்படிப்போம், கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்படிப்போம், கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்தவர் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீதன ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வடாந்திர யாத்திரையில் இந்த ராமேசு நம்மோடிருப்பார். இந்த வடாந்திர யாத்திரையில் இந்த ராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானவர் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே.
தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ பிரைஸ் அண்ட் வர்ஷிப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு ஆனுவல் ரிட்ரீட்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இல்லையே, சவுண்டு பத்தலையே. ஆமாம், நான் ஏன் அல்லேலூயா சொல்கிறேன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம், அதில் அல்லேலூயான்னு சொல்லி எல்லாரும் சத்தமாக சொல்லணும். அதனால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். இன்னொரு வாட்டி சொல்லலாமா? Hallelujah. So Joey will lead us in this English song. My hallelujah belongs to you. Yeah. My hallelujah belongs to you. My hallelujah belongs to you. இன்னொரு முறை சொல்லுவோம். My hallelujah belongs to you. My hallelujah belongs to you. My hallelujah belongs to you. You deserve it. 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 எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுவோம். You deserve it. You deserve it. You deserve it. Hallelujah. 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 All the glory, all the honor, all the praise, all the glory. Hallelujah. 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 All the glory, all the honor, all the praise, all the glory. You deserve it. 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 நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர். You deserve it. You deserve it. You deserve it. You deserve it. All of the glory belongs to you. All of the glory belongs to you. சேர்ந்து சொல்லுவோம். All of the glory belongs to you. All of the glory belongs to you. You deserve it. அவரை எல்லா துதிக்கும். You deserve it. You deserve it. You deserve it. You deserve
Hallelujah. 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 You are worthy. You are great. You are holy. You are mighty. You deserve it. You deserve it. You deserve it. You deserve it. நீரே பாத்திரர். நீரே பாத்திரர். நீரே பாத்திரர். நீரே பாத்திரர். நீரே பாத்திரர். You deserve it. You deserve it. You deserve it. You deserve it. All hallelujah belongs to you. My hallelujah belongs to you. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. Belongs to you. My hallelujah belongs to you. ஓகே, இப்போ நம்ம ஒரு தமிழ் பாடல் கற்றுக்கொள்ளலாம். 4வது பாடல், போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை என்ற பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்? போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, கரங்களை தட்டி பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை சொல்லுவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். சேர்ந்து பாடுவோம். உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். கரங்களை தட்டி பாடுவோமா? வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. எல்லாரும் சேர்ந்து போற்றி போற்றி சத்தத்தை உயர்த்தி பாடுவோம், பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்றே பாடுவேன். போற்றி
போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. சொல்லுவோமா? போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்றே பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்றே பாடுவேன். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்றே பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன், யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன், யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன். பாடலாமா? போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. சத்தமா பாடுங்க. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார் என்ற சங்கீதம் 23 மையப்படுத்திய இந்த பாடல் ஒவ்வொரு வரியிலும் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இது உண்மையாக இருக்க முடியும். எத்தனையோ மரண இருளின் பள்ளத்தாக்குகளை கடந்த ஓராண்டில் நாம் சந்தித்திருக்கலாம். எத்தனையோ தேவைகள், எத்தனையோ கண்ணீர் வேதனை, எத்தனையோ நன்மையான காரியங்களையும் பெற்றிருக்கிறோம், எத்தனையோ பாடுகளையும் அனுபவித்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இருந்தார். அல்லேலூயா என்ற அர்த்தமுள்ள பாடல். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி 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 துதித்திடுவோம். கரங்களை தட்டி சத்தமா பாடலாமா? பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்றே பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்றே பாடுவேன். பாடலாமா? கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார்,
ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே, யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. சொல்லுவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். கடைசியா எல்லாம் சத்தமா பாடலாமா? போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பாடலாமா? இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. திரும்ப பாடலாம். இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சொல்லுவோமா? சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. சொல்லுவோம். தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லுவோம். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. சொல்லுவோமா? பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களினால் மூடி சுட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களினால் மூடி சுட்டுகிறார்.
கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதம். கரங்களை தட்டி பாடலாமா? ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இப்போ நீங்கள் மட்டும் பாட போகிறீங்க, கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பாட்டையும், எல்லா சரணத்தையும். அதனால் இப்போ நீங்கள் மட்டும் பாட போகிறீங்க, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுற போகிறோம். ஓகேவா? பாடுறீங்களா? கேட்க மாட்டேன். இந்த டீ குடிச்சிங்களா எல்லாரும்? டீ காஃபி? ஓகே, அப்போ இன்னும் சத்தமாக பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். பாடலாமா? சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. பாடுங்க. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. சத்தமா? இயேசுவின் சூப்பரா பாடுறீங்க, இன்னும் சத்தமா பாடலாம். இயேசுவின் அற்புதம் அற்புதமே. என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பாடுங்க. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. இயேசுவின் அன்பு. எல்லாரும் பாடலாமா சத்தமா? ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களினால் மூடி சூட்டுகிறார். சொல்லுவோம். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசு
அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு லவ் லெட்டர் ஃப்ரம் ஜீசஸ், இயேசுவின் அன்பு மடல். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அநேகர் விரும்புவது அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும். அதாவது ஆவியின் வரங்களை கொண்ட யாரோ ஒருவர், ஒரு ஹீலர், ஒரு மிரக்கிள் ஒர்க்கர், அற்புதம் செய்கிற ஒருத்தர் வேணும். மக்களுக்கு பிரச்சனை எதுவும் வந்தால் அவங்க உடனே கொஞ்சம் காணிக்கை எடுத்துகிட்டு போய் காணிக்கையை கொடுக்கணும். அப்புறம் அவங்க காரியங்கள், பிரச்சனைகள் அவங்கள்ட்ட சொல்லணும். ஸோ அந்த மீடியேட்டர், அந்த மத்தியஸ்தர், அவர் ஒரு தீர்வு கொடுத்துருவார், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிடுவார், அல்லது ஒரு அற்புதம் செஞ்சிடுவார். ஸோ இவங்க உடனே காணிக்கையை கொடுத்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டு தாங்க இருந்தபடியே வாழ்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி இதுதான் அநேக கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிற முறைமை. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கணும், ஆனால் பிரச்சனைகள், போராட்டங்கள், மற்ற தேவைகள் எல்லாத்தையும் யாரோ ஒரு சில தேவ மனிதர்கள் மூலமாக ஆண்டவர்கிட்ட பெற்று நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொள்ளலாம். அவங்க இஷ்டப்படி வாழலாம், அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி தான் அநேக கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள். அநேக ஊழியர்களும் இதை உற்சாகப்படுத்துகிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவர் விரும்புகிற காரியம் அது அல்ல. இந்த வேதாகமம் என்பது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு கடிதம். கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் கால இடைவெளியிலே வாழ்ந்த கிட்டத்தட்ட ஒரு 40 தேவ மனிதர்களை கொண்டு வெவ்வேறு விதமான பண்பாடுகள், கலாச்சாரங்கள், தொழில்களை கொண்ட அப்படிப்பட்ட ஒரு 40 ஆசிரியர்கள், அவங்கள பரிசுத்த ஆவியானவர் ஏவி இந்த 1500 கால இடைவெளியில் 66 புஸ்தகங்களாக நமக்கு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமம் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் எழுதிய ஒரு அன்பு மடல், ஒரு அன்பின் கடிதம். இந்த கடிதத்தில் ஆண்டவர் பல கருத்துக்களை சொன்னாலும் ஒரு கருத்தை ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்றது என்னன்னா, இட் இஸ் அபவுட் அவர் ரிலேஷன்ஷிப். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை தான் ஆண்டவர் அதிகமாக முக்கியப்படுத்தி இந்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த உறவுக்கு அடிப்படையானது ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற அந்த அன்பு. ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறாரு. தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நேசிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த ஒரு லவ்விங் ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் இன்னைக்கு பிசாசு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுத்துருக்கான். ஒரு சில ஊழியர்கள் இருந்தால் போதும், நீங்கள் இஷ்டப்படி வாழ்ந்துக்கோங்க, நீங்கள் ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு வியாதி வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால் யாராவது ஒருத்தர்கிட்ட போங்க, அவங்க மூலமாக உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். இது ஒரு டூப்ளிகேட் ரிலிஜன், ஒரு போலியான பக்தி. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்கள்கிட்ட என்னிடத்தும் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு நாம் அவரை நேசிக்க வேண்டும். நான் சொன்னேன், நான் கிட்டத்தட்ட 40 ஆசிரியர்கள் எழுதிய 66 புஸ்தகம். இதில் பழைய ஏற்பாடு முக்கியம், புதிய ஏற்பாடு முக்கியம். சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடை எதுக்கு வாசிக்கணும், பழைய ஏற்பாட்டை இப்போ எதுக்கு முக்கியப்படுத்தணும்? The new is concealed in the old. புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள், சாராம்சம் பழைய ஏற்பாட்டிலே மூடி வைக்கப்பட்டிருக்கிறது, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, உள்ளடக்கி இருக்கிறது. The old is revealed in the new. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு சொல்றதும் புதிய ஏற்பாடு சொல்றதும் ஒரே சத்தியம்தான். இட்ஸ் ஆல் அபவுட் காட்ஸ் லவ் ஃபார் யூ அண்ட் மீ. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற அந்த அன்பு. சரி, இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள், சில காரியங்கள் தே ஆர் டிஸ்கிரிப்ஷன்ஸ், சில தே ஆர் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். ப்ரிஸ்கிரிப்ஷன்னா டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் மருத்துவ சீட்டு எழுதி தராரு.
இதை சாப்பிடுங்க, இதை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, இதை சாப்பிட்ட பிறகு சாப்பிடுங்க. அது பிரிஸ்கிரிப்ஷன். அதில் நெகோசியேஷனே இல்லை, அதில் பேரம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அப்படியே நம்ம செய்யணும். அதே போல ஆண்டவருடைய வார்த்தையில் சில கட்டளைகள் தெளிவாக ஆணித்தரமாக இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார் வேதாகமத்தில். சில பகுதிகளிலே டிஸ்கிரிப்ஷன்ஸ், தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் வரலாற்றில் நடந்த அநேக சம்பவங்களை ஒரு சரித்திர வரலாறாக எழுதி வைத்திருக்கிறார். அவங்க செஞ்ச எல்லாத்தையும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்க செய்த அவங்களுடைய வாழ்க்கையின் சம்பவங்களில் ஆண்டவர் நமக்கு சில செய்திகளை வைத்திருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த முழு வேதாகமத்திலும் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு காரியம், அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ், விவரிக்கிற காரியங்கள், அந்த வர்ணனைகள் எல்லாம் வெளிச்சொல்லுகிற ஒரே உண்மை ஆண்டவருடைய அன்பை குறித்த ஒரு காரியம். ஸோ இந்த ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு! தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுத்தின தன்னுடைய அன்பை இன்னைக்கு நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம். ஒன்று, God's love is an unreasonable love. ஆண்டவர் உங்கள் மேல் என் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு சொல்லப்போனா நியாயமற்ற அன்பு. அவர் அப்படி நேசிக்கணும்னு அவசியமே இல்லை, காரணமே இல்லை, நியாயமே இல்லை. அவர் அப்படி உங்களை நேசிக்கிறதுக்கு, என்ன நேசிக்கிறதுக்கு நம்ம தகுதியே கிடையாது. நியாயமற்ற அன்பு, அன்ரீசனபிள் லவ். இது எப்போ புரியுதுன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஆபிரகாமையும் சாராளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு வாக்குத்தத்தம் பண்றாரு, உங்களுக்கு ஒரு மகனை தருவேன். 25 வருஷம் காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்கிறார். அந்த ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்த பிறகு ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். அந்த ஈசாக்கை, வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை நீ எனக்கு பலி செலுத்து என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கொண்டு போகிறார். பலிபீடத்தில் வைக்கிறாரு, கட்டுறாரு. ஆனால் பலி செலுத்த போகும்போது அது தடைப்படுகிறது. ஆனால் யோசித்து பாருங்க, இது ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஒரு தியாகமான ஒரு காரியமாக இது அறியப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் இதையும் வேதாகமத்தில் எழுதி வைத்ததனுடைய நோக்கம், இந்த சம்பவத்தின் மூலமாக இதைவிட மேலான அன்பாகிய தேவன் உங்களையும் என்னையும் நேசித்து அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய அன்பை நீங்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக புரிந்து கொள்ளும்படியாக எழுதி வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு, ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தின அந்த காரியம், ஈசாக்குக்கும் ஏசாமிக்கும் அநேக ஒற்றுமைகளை பார்க்கலாம். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் மகன், பிறகு முந்தைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னார், தீர்க்க தரிசனம் போல சொன்னார். இயேசு ஆண்டவரை குறித்தும் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, பிறக்க போகிறார் என்று. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பேரை கொடுத்துட்டாரு. அதே போல ஏசாமி பிறக்கிறதுக்கு முந்தையே பெயர் கொடுக்கப்பட்டது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதே போல அந்த மலை ஏறி போகும்போது ஆபிரகாம் அந்த விறகை யாரை சுமக்க வைக்கிறாரு? ஈசாக்கு தான் சுமந்து கொண்டு போகிறார். தான் எந்த விறகுல வைக்கப்பட்டு பலி செலுத்தப்பட வேண்டுமோ அந்த விறகை ஈசாக்கே சுமந்து செல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த சிலுவையில் அடிக்கப்பட வேண்டுமோ அந்த சிலுவையை அவரே சுமந்து செல்கிறார். ஈசாக்கு தன்னை அவன் ஒரு குழந்தை கிடையாது, அந்த நேரம் ஒரு வாலிபன். ஆனால் ஆபிரகாமுடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தான். He submitted himself. பலி செலுத்தப்படுவதற்கு அவன் ரெசிஸ்ட் பண்ணல, இணங்கி கொடுத்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவினுடைய சித்தத்துக்கு முழுமையாக மனமு வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போல ஆபிரகாமை பொறுத்த மட்டிலே ஈசாக்கு கிட்டத்தட்ட 3 நாட்கள் அந்த பலிபீடத்துக்கு வர்றதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி 3 நாள் பிரயாணம். என்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பினாரோ அன்னைக்கே ஐசக் வாஸ் டெட். ஈசாக்கு அன்னைக்கே செத்து போயிட்டாரு. ஆபிரகாம் கணக்குப்படி ஆண்டவர் சொல்லிட்டாரு, பலி செலுத்து. என்னைக்கு அவர் டிசைட் பண்ணாரோ அன்னைக்கே ஐசக் வாஸ் டெட் அக்கார்டிங் டு ஏப்ரஹாம். ஆபிரகாமை பொறுத்த மட்டில் ஈசாக்கு அன்னைக்கே மரித்து விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டவராக இருந்தார். இப்படி எத்தனையோ ஒற்றுமைகள் இருந்தாலும் ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா,
ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் படுக்க வச்சுட்டு கத்தியை எடுத்து ஓங்கிய போது ஸ்டாப், நிறுத்து, பலி செலுத்தாதே என்று சொல்லி வேறொரு ஆடு கொடுக்கப்பட்டது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி அல்ல. there was no stop, நிறுத்துன்னு சொல்லல. பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாமுடைய தியாகத்தை, ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்த ஆயத்தமாக இருந்த அந்த தியாகத்தை பார்க்கும்போது நியாயமற்ற ஒரு காரியம். 25 வருஷமா கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு குழந்தையை பலி செலுத்தவா? ஆனா அதையாவது ஆண்டவர் தடுத்தாரு. ஆனால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, பாவம் அறியாதவரை, பாவம் செய்யாதவரை, பாவிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பதிலாக துரோகிகளாகிய உங்களுடைய என்னுடைய ஸ்தானத்திலே தேவன் ஒப்பு கொடுத்த அந்த அன்பு, ஜீவாதிபதியாகிய அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படியாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பு நியாயமற்ற அன்புங்க. அப்படி ஆண்டவர் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஈன சிலுவையிலே மரித்து இவ்வளவாக ஆண்டவர் உங்கள் மேல் என் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த தியாகம், அவருடைய அன்புக்கு நீங்களும் நானும் பாத்திரமே கிடையாது. we don't deserve his love. இது நியாயமே கிடையாது. நம்ம எத்தனையோ நேரங்களில் ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே இது நியாயமா? எனக்கு இப்படி நடந்தது நியாயமா? என் வாழ்க்கையில் நீங்க அனுமதித்தது நியாயமா? உன்னையும் என்னையும் என் ஆண்டவர் நேசித்த விதமே நியாயமற்ற ஒரு விதம். அப்படி நேசிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை துரோகிகளாகிய நமக்காக கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நியாயமற்ற அன்பு. அது மாத்திரமல்ல, God's love is an unending love. முடிவற்ற அன்பு. அந்த இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற அன்பெல்லாம் முடிஞ்சு போற அன்பு, சீக்கிரத்தில் காலியா போற அன்பு, சீக்கிரத்தில் ஒழிந்து போகிற அன்பு. இன்றைக்கு மதியம் கூட தம்பதிகளுக்காக காலையில் இந்த மார்னிங் சர்வீஸில் டாக்டர் வர்கீஸ் எடுக்கும்போது இதை குறித்து தான் எடுத்தாங்க. தகப்பன் அந்த கெட்ட குமாரன் மேல் வைத்த அன்பு. லூக்கா 15 இதை நம்ம வாசிக்கிறோம். கெட்ட குமாரன் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மகன் தூர தேசத்துக்கு போயிட்டான். அப்பாவுடைய அன்பை புறக்கணித்து விட்டு, அப்பா அவனுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அசட்டை செய்து விட்டு, ஓரங்கட்டிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். தனக்கு வரும் பங்கையெல்லாம் எடுத்துட்டு தூரமான தேசத்துக்கு, தகப்பனை விட்டு தூரமாய் போயிட்டான். பாவத்தில் வாழ்ந்தான். அதாவது அவனுடைய மூத்த மகன் தெளிவா சொல்றான் இந்த இளைய குமாரனை குறித்து, ஆஸ்தியை வேசிகளிடத்தில் அவன் செலவழித்து போட்டான். எப்படியோ நியூஸ் வந்திருக்கும், இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தான். ஸோ பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லாத்தையும் இழந்து போனான். அவன் சம்பாதிச்சதில்லை, அப்பாட்ட இருந்து கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். தூர தேசத்துல இருந்தான். அவனுக்கு எப்ப ஞாபகம் வந்துச்சு அப்பாவை? சாப்பிட ஒன்றும் இல்லை, சாப்பிட பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்கலன்னு ஒன்றுதான். அன்னைக்கு தான் அவனுடைய அப்பாவின் எண்ணம் அவனுக்கு வருகிறது. எத்தனையோ காலங்களாக அப்பாவை அவன் மறந்துட்டான். அப்பாவை குறித்து யோசிக்கவே இல்லை. என்னைக்கு அப்பா விட்டு கிளம்பினானோ அன்னைக்கே அப்பாவை மறந்துட்டான். ஆனா அப்பா ஒரு நாள் கூட மறக்கல. ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாரு. என் மகன் என்னைக்கு வந்தாலும் நான் ஆயத்தமாக இருப்பேன். நம்ம பொதுவாக ஒரு நாடகம் போடுவோம், அந்த அலெக்ஸ் என்ற அந்த நாடகம், ஜார்ஜ் அலெக்ஸ் அப்பா பையனுக்கு ரத்தம் கொடுக்குற அந்த நாடகம். அதில் அந்த அப்பா சொல்லுவார், மகன் வீட்டை விட்டு ஓடி போகும்போது, மகனே நீயா தான் போற, ஆனால் இந்த வீட்டின் கதவு என்னைக்கும் உனக்காக திறந்திருக்கும். அப்போ அலெக்ஸ் பையன் என்ன சொல்லுவான்? நான் செத்தா கூட என் பணம் கூட இந்த வீட்டுக்குள்ளே வராது. நம்ம ட்ராமாவில் போடுற ஒரு டயலாக் இன்னைக்கு வர்கீஸ் சார் சொன்னாங்க. அவங்க டாக்டர்கிட்ட சொன்ன மாதிரி, எப்பவுமே இந்த வீட்டு கதவு உனக்காக திறந்திருக்கும். அன்பானவர்களே, நம்முடைய அன்பு நீங்க யோசித்து பாருங்க. நம்ம சிலர் இன்றைக்கு உட்கார்ந்துருக்கிறோம், பயபக்தியா உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா we have gone far away from God. ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டோம். துன்மார்க்கமாக பாவத்தில் துணிகரமாக வாழ்ந்து எத்தனையோ காரியங்களை அழித்து போட்டுட்டோம், இழந்து போயிட்டோம்.
ஆண்டவரை குறித்து நினைக்க நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆலயத்திற்கு போக நேரம் இல்லை. எத்தனையோ கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாய் பயபக்தியாய் செலவழிக்கவில்லை. ஆனா நம்ம ஆண்டவரை மறந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் கூட நம்மளை மறக்கலைங்க. That's why we are alive today. ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கல. நிறைய நேரம் நினைக்கிறோம் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு. நம்ம தான் ஆண்டவரை மறந்துட்டோம். அன்எண்டிங் லவ், முடிவற்ற அன்பு. எவ்வளவு தூரமான ஒரு இடத்துக்கு அந்த மகன் போயிருந்தாலும் அவன் வர்ற வரைக்கும் எப்பவுமே அவனுக்காக காத்து கொண்டிருந்தார். அன்பானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை உங்க லைஃப்ல நீங்க தூரமா ஆண்டவரை விட்டு போயிருந்திருக்கலாம். எவ்வளோ ஆண்டவருடைய அன்பை ருசிச்சவங்க, எவ்வளோ ஆண்டவரோட நல்ல ஒரு ஐக்கியத்தை கொண்டிருந்தவங்க, இன்னைக்கு நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா போயிருக்கலாம். பிசாசு இன்னைக்கு என்ன சொல்றான்? யூ ஹவ் கான் ஃபார் அவே, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கு நீ போயிட்ட. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையில தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமையில தேவன் தன்னுடைய அன்பை குறித்து இந்த ஒரு உண்மையை சொல்லுகிறார். அது ஒரு முடிவற்ற அன்பு. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்ன நினைக்கலனாலும் நான் உன்னை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போற நேரத்தில் நம்ம நினைக்கிறது நியாயம்தான். உலகத்தார் அப்படிதான். நம்ம அவங்கள மறந்துட்டு அவங்களும் நம்மளை மறந்துடுவாங்க. நம்ம அவங்கள விட்டு போயிட்டா அவங்களும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி போகல. அவருடைய அன்பு அன்எண்டிங் லவ். அடுத்தது மூன்றாவது, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற அன்பு. இட்ஸ் a chastening love. சிட்சிக்கிற அன்பு. ஆண்டவருடைய வார்த்தையில எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் யாரை நேசிக்கிறாரோ அவரை சிட்சிக்கிறார். ஆண்டவருடைய அன்பு நியாயமற்ற அன்பு மாத்திரமல்ல, முடிவற்ற அன்பு மாத்திரமல்ல, கடிந்து கொள்ளுகிற அன்பு, சிட்சிக்கிற அன்பு. பைபிள்ல நமக்கு யோனாவின் சம்பவம் தெரியும். யோனா ஒரு தீர்க்கதரிசி தான். ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதன் தான். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. நம்ம நேற்று கூட செய்தியில கேட்டோம், ஆண்டவர் நமக்கு ஒரு மிஷன் கொடுப்பார். நிச்சயமாக யோனாவுக்கு ஒரு ஊழியம் கொடுத்தாரு. நீ நினிவேவுக்கு போ, அந்த அசீரியர்களுடைய தலைநகருக்கு போய் அங்கே அவங்களுக்கு வரப்போற அழிவை குறித்து எச்சரி. அவங்க பாவம் அதிகமா இருக்குது, நியாய தீர்ப்பு வரப்போது சொல்லு. ஆனா யோனா என்ன பண்ணாரு? ஆண்டவர் போ சொன்னது ஒரு இடம், வடகிழக்குல ஒரு 550 மைல். கடல் வழியே கிடையாது, தரை வழியிலேயே போயிடலாம். ஆனா 2500 மைல் வடமேற்கு பக்கம் போறாரு. ஆண்டவர் சொன்னதுக்கு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாரு, கப்பல் வழியா போறாரு. அன்பானவர்களே, a child of God, நான் இது அன்பானவர்களே, இந்த ஊழியத்தில் எத்தனை ஆண்டுகளில் இந்த உண்மை அதிகமாய் பார்த்திருக்கிறேன். A true child of God cannot sin successfully. உண்மையான தேவனுடைய பிள்ளை ஒரு பாவத்தை வெற்றிகரமாக செய்ய முடியாது. உலகத்தார் எத்தனையோ பேர் செய்வாங்க, உலகத்தார் எத்தனையோ பேர் தப்பித்துக் கொள்வாங்க. ஆனா தேவன் நேசிக்கிற ஒரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகள் ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது ஆண்டவர் சிட்சிக்கிறார். எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பயணங்களை மேற்கொண்டார்கள். ஆனா யோனாவை ஆண்டவர் அவனுடைய தவறான பயணத்தில் அனுமதிக்கல. அந்த 2500 மைல் போயிருந்தா எங்கேயோ போயிருந்திருப்பான், அவனுடைய சரித்திரமே முடிஞ்சிருக்கும். ஆண்டவர் வேறொரு மனிதனை எழுப்பி இருந்திருக்கலாம். அந்த 1,20,000 மக்கள், அந்த நினிவே மக்கள் இல்லை, அதை விட மேலான மக்களாக இருந்தாலும் சரி, பல கணக்குகள் சொல்றாங்க. எப்படியோ அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் கிடைச்சாலே போதும், அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க மனம் திரும்ப. ஆண்டவர் அந்த ஜனங்களை மாத்திரம் குறித்து அக்கறை உள்ளவராக இல்லை, தான் தெரிந்து கொண்ட இந்த யோனாவை குறித்து அக்கறை உள்ளவராக இருந்தார். இவன் இப்படி வழி விலகி போறானே, ஆண்டவர் ஒரு புயல் அனுப்புறாரு. அதன் பிறகு அவனை தூக்கி சீட்டு போட வைக்கிறாங்க. சீட்டு ஆண்டவர் யோனாவின் பேர்ல விழ வைக்கிறாரு. அவனை தூக்கி கப்பல்ல இருந்து தண்ணிக்குள்ள போடுறாங்க. அங்க ஒரு மீனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு. அந்த மீன் 3 நாள் மீன் வயிற்றுல இருக்கிறான். அப்புறம் அந்த மீனுக்கு உத்தரவு கொடுக்கிறார், நீ போய் அவனை கரையிலே கக்கு. அன்பானவர்களே, ஒரு தேவன் தெரிந்து கொண்டு பின்வாங்கி போகிற ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறார் பார்த்தீங்களா? எப்படியெல்லாம் சிட்சிக்கிறார் பார்த்தீங்களா?
அநேக நேரம் அந்த சிக்ஷையினுடைய அருமை நமக்கு புரியுறதில்ல. யோனா 2ஆம் தரம் ஆண்டோடைய வார்த்தை உண்டாகி போய் நினிவேல பெரிய பிரசங்கியார் மாதிரி பிரசங்கிக்கிறாரு. எல்லாரும் மனம் திரும்புறாங்க ரெட்டுடுத்தி. ஆனா அவர் மறந்துட்டாரு. என்னவோ பெரிய தீர்க்கதரிசி மாதிரி அவர் யோசிக்கிறாரு. நான் ஓடி போனவன், ஆண்டவருடைய சிக்ஷை இல்லைன்னா நான் என்னைக்கோ போயிருப்பேன், ஆண்டவருடைய திட்டத்திலே நான் இருந்திருக்க மாட்டேன், ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி இருந்திருக்கவே மாட்டேன். நான் மேன்மை பாராட்ட என்ன இருக்கிறது? அவருடைய சிக்ஷை தான் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அன்பானவர்களே, ஒருவேளை கடந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் within this 1 year எல்லாரும் ஒருவேளை நாங்கள் ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது ஹலோ ஹலோ ஹலோ. ஆனால் இந்த 1 இயரில் நீங்கள் எத்தனை சூழ்நிலைகளில் ஆண்டவர் விட்டு ஓடி போனீங்க? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை புயலை கொடுத்தார், எத்தனை மீனை கொடுத்தாரு, எப்படியெல்லாம் உங்களை சிக்ஷித்து இன்னைக்கு திரும்ப இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார், அவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் சிக்ஷிக்கிறவரா இல்லைன்னா நம்ம என்னைக்கோ தர்ஷீஸ்ல இன்னைக்கு போய் சேர்ந்திருப்போம். தேவனுடைய சித்தத்துக்கு விலகி எங்கேயோ தூரமான இடத்துல போய் எங்கேயோ உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்திருப்போம். ஆனா ஆண்டவர் அவருடைய அன்பின் சிக்ஷை. உண்மையில் அநேக நேரம் ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தீர் அதை கொடுத்தீர் நினைச்சு பார்த்து நன்றி செலுத்துகிற நேரங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் சிக்ஷித்த நேரங்களுக்காக கண்ணீர் வடித்திருக்கிறீர்களா? ஆண்டவரே, அன்னைக்கு மட்டும் நீங்க குறுக்க வந்து என்னை தடுக்கலன்னா, என்னுடைய அந்த யோனாவின் ஓட்டத்தை நீங்க தடுக்கலன்னா நான் எங்கேயோ போயிருந்திருப்பேனே சுவாமி. நான் ஆசைப்பட்டதை எனக்கு கொடுத்திருந்தா என் வாழ்க்கையை நானே குழி தோண்டி புதைச்சிருப்பேனே சுவாமி. சிக்ஷித்த அந்த அன்பு. மோசஸ் கூட நேற்று இந்த சம்பவத்தை சொன்னார், நான் ஏற்கனவே சொல்லி. ஆனால் நம்ம சபை பெரிதாய் கொண்டு போகிறது, நிறைய புதிய மக்கள் வராங்க. அதனால சில ரிட்ரீட்ஸில் பழைய சம்பவங்களை சொன்னாலும் தப்பு இல்லை. ஏனென்றால் என்னுடைய தகப்பனாருடைய மரணத்துக்கு பிறகுதான் சிக்ஷைனா என்னன்னு அதனுடைய வேல்யூ எனக்கு புரிஞ்சுது ரொம்ப. எங்கள் அப்பா மரித்த பிறகு நான் 15 வயதில் எங்கள் அப்பாவை இழந்தேன். அதன் பிறகு சில நேரங்களிலே தனிமையாக உட்கார்ந்து அழுதிருக்கிறேன். நான் சில மதியீனமான வார்த்தைகளை பேசும்போது, நான் புத்தியீனமாக நடந்தபோது மற்றவங்க என்னை கண்டு விலகி போயிருந்திருக்காங்க, என்னை கேவலமாக பார்த்து ஒதுங்கி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நான் யோசிப்பேன், எங்கள் அப்பா இங்கே இருந்திருந்தா என்ன இந்த இடத்துல என்னை அடிச்சிருப்பாரு, என்னை திருத்தியிருப்பாரு. என்னுடைய வாழ்க்கையின் அந்த 2 சம்பவங்கள் முக்கியமாக என்னுடைய தகப்பனுடைய கண்டிப்பை குறித்து நான் யோசிக்கும் போது, ஒன்று அந்த 4ஆம் வகுப்பில் நடந்த ஒரு சம்பவம். 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? சாம், குட்டி சாம், ராஜேஷ் பையன் சாம். ஓகே, யோசித்து பாருங்களேன். இங்கே வாடா, சென்டருக்கு வாடா. இங்கே வா. உங்கள் பாஸ்டரை இப்படி யோசித்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பையனாக நான் இருக்கிறேன், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சாம். ஓகே, பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட் எனக்கு குவார்டர்லி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. 10 நாளோ ஒரு வாரமோ லீவு. நான் வீட்டுக்கு வரேன். வீட்டில் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், அப்பா நான் இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி ஆறுமுகநேரி, எனக்கு பாளையங்கோட்டை, அவங்க ஆறுமுகநேரியில் இருக்காங்க. ட்ரெயினில் போனால் 4 ரூபா காசு, 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆகும். நான் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், அப்பா நான் இன்னைக்கு ஆறுமுகநேரி போகிறேன். எங்கள் அப்பா சொன்னார், நோ, யூ ஆர் நாட் கோயிங். இல்லை நீ போகல. நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இல்லை நான் போகிறேன், ஐ எம் கோயிங் அப்படின்னு. யூ ஆர் நாட் கோயிங், ஐ எம் கோயிங். சரி, இப்படி கோயிங் கோயிங் கோயிங். உடனே எங்கள் அப்பா கடைசியாக சொன்னார், இந்த வீட்டில் இருந்தேன்னா நான் சொல்கிற பேச்சை கேட்கணும், இல்லைன்னா கிளம்பு. அதாவது அவர் என்ன போன்னு சொல்லலை, அதாவது இந்த வீட்டில் நான் வைக்கிற சட்டத்துக்கு யூ ஹேவ் டு அபாய்ட், கீழ்ப்படியணும். உடனே நான் சொன்னேன், அப்போ நான் போகிறேன். நான் செய்ய முடியாது, நான் வீட்டை விட்டு போகிறேன். எங்கே போவேன்? அத்தை வீட்டுக்கு. சரி போ அப்படின்ட்டார். ஓகே. உடனே சொன்னேன், எப்படி போகிறது? நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, நான் சேர்த்து வச்ச காசை கொடுங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, எங்கள் அப்பாவுடைய வெள்ளை முடி எப்படிங்கிறேன்னு சொல்லி கருப்பு முடியெல்லாம் பிடுங்கி இப்படியெல்லாம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேன். 10 ரூபா சேர்த்து வச்சுருந்தேன். வெறும் 10 ரூபா. என்னுடைய கணக்கு என்ன, போக 4 ரூபா, வர 4 ரூபா, 2 ரூபா மீதி இருக்குதே. உடனே எங்கள் அப்பா போய் பவ்யமாக பாக்கெட்லேருந்து 10 ரூபா எடுத்து கொடுத்தா. சரியா, வச்சுக்கோ உன் காசு, எனக்கு வேண்டாம் உன் காசு. உடனே ஒரு மஞ்சப்பையில் ஒரு 4 நாளைக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். எங்கே போகிறதுக்கு? ஆறுமுகநேரி, எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி வீட்டுக்கு. எங்கள் அப்பாவோட சண்டை போட்டு போனால் அவங்க உள்ளே ஏற்றுவாங்களானே தெரியாது. இந்த சாம் மாதிரி குட்டி பையன், அவ்வளோதான் விவரம். ஆனால் என்னன்னா, என் கூட இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸு சிலர் அப்போவே அந்த ஸ்டேஜ்லேயே வீட்டை விட்டு ஓடி போகிற பசங்க,
இப்படிப்பட்ட பசங்களோட தான் நான் சேர்ந்து சுற்றிட்டு இருந்தேன். சரி, எல்லாம் முடிஞ்சுது. நான் கிளம்பிட்டேன். ஒரு உண்மையிலே ஒரு கெத்து ஹீரோ, கலக்கிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேக் எடுத்துகிட்டு வரேன். பில்டிங் தாண்டி காம்பவுண்டுக்கு இடையில ஒரு கொஞ்சம் தூரம் நடைபாதை, அது வழியாக நடந்து அப்படியே கேட்டை திறக்கிறேன். எங்கள் அப்பா பின்னாடியே வராரு. உடனே வந்துட்டு எங்கடா போகிற அப்படின்னாரு. உடனே அவரை நான் பார்க்க விரும்பலை. அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு நான் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கவே இல்லை. நான் வானத்தை பார்த்தேன். அங்கே பக்கத்தில் ஒரு முல்லை கொடி படறதுக்காக நல்ல பெரிய வேப்பங்கம்பை சப்போர்ட்டு கொடுத்துருந்தாங்க. எங்கள் அப்பா அந்த முல்லை கொடி போனால் போகுது அப்படின்னு சொல்லி அந்த முல்லை கொடியை சப்போர்ட்டு வச்சு அந்த கம்பை உருவிட்டு இருந்தாருன்னு அதை பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு சின்ன சிலம்பாட்டம், பயங்கரம். ஐயோ 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 ஐயோ, அப்பா அப்பா வேணாம். அவ்வளோதான், அடித்து நொறுக்கிட்டாரு. மஞ்சள் போய் எங்கே போச்சுன்னு தெரியாது, கை கால் எங்கே போச்சுன்னு தெரியாது. பயங்கர அடி. அழுது போய் முழங்கால் போடுறா அப்படின்னாரு. சரின்னு போய் முழங்கால் போட்டுட்டு மனசில் தெரிஞ்சதெல்லாம் சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன் அவரை. ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட விட்டார். அப்புறம் கூப்பிட்டார், கிருபா வாங்க. உடனே நானும் தெரியல, பிள்ளைங்களை பார்த்துருப்பீங்களா, கோவமா வீராப்பா வருவாங்க. போனேன். போய் முகம் கழுவிட்டு வா அப்படின்னாரு. ஏன்னா அழுது 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 எல்லாம் அப்படியே முகமெல்லாம் ஈரமாக இருந்துச்சு. முகம் கழுவிட்டு போனேன். உடனே அவங்க நெஞ்சில் அப்படியே என்னை போட்டு தட்டி கொடுத்துட்டு, அப்பா உன்னை விருதுநகருக்கு அனுப்பலான்னு பிளான் வச்சுருக்கேன்டா, எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒன்று அனுப்புகிறேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ என்னடானா ஆர்வம் ஏறி போகிறேன்ற. ஒன்று ஐயோ அப்பா, நீ தான் அப்பா அப்படின்னு சொல்லி உருகி. அன்பாவிலே உண்மையிலே அப்புறம் எங்கள் அப்பாவுடைய அன்பு தெரிஞ்சு நான் விருதுநகர் சந்தோஷமாக போனேன். ஆனால் எங்கள் அப்பா சாகிற வரைக்கும் திரும்ப வீட்டை விட்டு ஓடி போகணுங்கிற எண்ணமே எனக்கு வந்ததே இல்லை. சிக்ஷை மயிலே மயிலே இறகு போடு தான் போடாது சில நேரம். அன்னைக்கு வந்து மகனே நீ போகாதே அப்படின்னா நான் என்ன சொல்வேன், நான் போவேன். ஆனால் ஒரு சின்ன சிலம்பாட்டம். ஆனால் அதே சமயத்தில் அன்பினால் சிக்ஷிக்கிறார் என்பதை எங்கள் அப்பா புரிய வச்சார். இன்னொரு சூழ்நிலை, இன்னொரு சம்பவம். அப்போ நான் சின்ன பையன்தான். ஒரு நாள் காலையிலே பிளான் பண்ணுறேன். எங்கள் ஏரியாவில் ஒரு கிரிக்கெட் மேட்ச், காலேஜ் பசங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் நடக்கு. நான் சின்ன பையன். ஸோ காலையிலே பிளான் பண்ணிட்டேன், இன்னைக்கு போய் மேட்ச் பார்க்கணும். கரெக்டாக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா கூப்பிட்றா, டே இங்கே வா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு போய் இந்த லெட்டரை கொடு அப்படின்னாரு. என்னடா இது நமக்கு இந்த ஆனால் அந்த எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு வீடும் அந்த கிரவுண்டும் பக்கத்தில் தான். சரின்னு சொல்லி வேண்டா வெறுப்பா அந்த கடிதத்தை வாங்கிட்டு நேராக அவர் வீட்டுக்கு போனேன். காலிங் பெல் அடித்தேன். அவர் வந்து என்னப்பா அப்படின்னாரு. எங்கள் அப்பா அந்த லெட்டரை கொடுத்து விட்டாங்க அப்படின்னு. சரின்னு வாங்கிட்டு உள்ளே போனார். நான் கிடக்கிடுன்னு ஓடி போய் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிட்டேன். அங்கே மேட்ச் நடக்குது, கை தட்டுறேன், எல்லாம் ஜாலியாக இருக்கிறேன். 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த லெட்டரில் எங்கள் அப்பா என்ன எழுதியிருக்காரு, எங்கள் அப்பா ஃப்ரெண்டு பேர் சுந்தரேசன் ஒருத்தர். டியர் சுந்தரேசன், என் மகன் கிருபா அந்த லெட்டரை கொண்டு வர்றான், எனக்கு இவ்வளோ காசு வேணும், இந்த காசை என் மகன்கிட்ட கொடுத்து விடு அப்படின்னு எங்கள் அப்பா அவருக்கு எழுதியிருக்காரு. அவர் உடனே உள்ளே இருந்து காசை எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தா நான் லெட்டரை கொடுத்துட்டு ஓடி போயிட்டேன். சரி என்னடா அப்படின்னு அவர் உள்ளே போயிட்டார். எங்கள் அப்பா 1.5 மணி நேரம் காத்து இருந்துட்டு நான் வரலன்னொடனே சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. போய் காலிங் பெல் அடித்தா எங்கள் அப்பா ஃப்ரெண்டு சொல்கிறார், என்னப்பா அது உன் பையன், நான் காசை கொடுத்தேன், கொடுக்கலான்னு வந்தேன், அவன் போயிட்டான் அதுக்குள்ள. உடனே சரிப்பா அப்படின்னு எங்கள் அப்பா டைரெக்டாக வாங்கிட்டு பார்த்தார். எங்கே போயிருப்பான்னா பார்த்தா அங்கே பக்கத்தில் கிரவுண்டில் மேட்ச் நடக்கு, இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வெறும் லுங்கி தான் கட்டியிருந்தார், ஷர்ட்டு லுங்கி. சைக்கிள் வந்து அங்கே சைக்கிளை நிறுத்திட்டு கிரவுண்டில் தூரத்தில் நாங்கள் ஆடியன்ஸில் உட்காந்துருந்தேன். கிருபா அப்படின்னாரு. உன்னை குடு குடு குடுன்னு கால் சட்டை தான் குடு குடு குடுன்னு ஓடி வந்தேன். அங்கேயே எங்கள் அப்பா என்ன அடித்தார். ஒரு வேலை கொடுத்தா என்ன வேலைன்னு யோசித்து நிதானமாக செய்ய மாட்டியா, அதுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லி அங்கேயே 2 பலார்னு வச்சார். இப்படி பப்ளிக்கில் அடிக்கலாமான்னு கேட்க. எங்கள் அப்பா அந்த மாதிரியெல்லாம் மேரிட்டல் கவுன்சிலிங்கு, பேரண்டிங் செமினார்லாம் எங்கள் அப்பா அட்டன் பண்ணதில்லை. ஓகே, ஸோ அவர் அங்கேயே 4 போட்டார். உடனே பசங்க தெரியும்ல, காலேஜ் பசங்க அங்கேருந்து டேய் பையனை அடிக்காத அப்படின்னு அவனோ கத்துனான். உடனே எங்கள் அப்பா ஆக்சுவலாக கோவப்பட்டு, யார் அதை சொன்னது, ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர், நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள் தெரியும்.
உடனே எங்கள் அப்பா அப்படியே லுங்கிய ஜஸ்ட் இப்படி மடிச்சுட்டு யாரும் அதை சொன்னதுன்னு போனார். யூ ஓன்ட் பிலீவ், நான் எங்கள் அப்பா பக்கத்தில் கண்ணீரை தொடச்சிட்டு, எவன்டா எங்கள் அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசினா அப்படின்னு எங்கள் அப்பா கூட நானும் சண்டைக்கு போகிறேன். அவனை பாருங்க, அவன் கத்துனவன் வெறுத்து போயிருப்பான். அடப்பாவி, நீ அடி வாங்குறன்னு குரல் கொடுத்தா நீயும் சேர்ந்து என்ன அடிக்க வாரியா? பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டுட் மை ஃபாதர்ஸ் லவ். நான் பண்ணது முட்டாள்தனம், என்ன ஏதுன்னே தெரியாம போயிட்டு கொடுத்துட்டு எனக்கு விளையாட்டு 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 அப்படியெல்லாம் என்னை அடிச்சு உருவாக்குனதுனால தான் ஓரளவு நான் தேர்னேன். அந்த சிட்சிக்கிற அன்பு, நீங்க யோசித்து பாருங்க. அந்த யோனாவை ஆண்டவர் சிட்சித்தார். அதோட இல்லை, சிலர் ஈஸியான கேஸே கிடையாதுங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோனா தான். அவர் போய் பிரசங்கம் பண்ணி எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. அப்பவும் அவருக்கு ஈகோ, நான் சொன்னது நிறைவேறணும், அத்தனை பேரும் சாகணும். ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க வைக்கிறாரு. அப்புறம் அது ஒரு பூச்சி சாப்பிடுது. உடனே அவர் என்ன இது, நான் சாகணும், நான் சாகணும், நானா இருந்தா செத்து தொலைன்னு இருப்பேன். எத்தனையோ தடவை கேட்டையா சாவு. ஆனா ஆண்டவர் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு ரொம்ப பொறுமையா. என்னப்பா இது, ஒரு ஆமணக்கு செடி செத்து போனதுக்கு இவ்வளவு கவலைப்படுறியே, நீ அதுக்காக ஒன்றும் செய்யல. ஆனா இந்த மக்கள் எப்படி, யோசித்து பாருங்க. நம்மள சிலர்கிட்ட ஆண்டவர் அப்படிதாங்க டீல் பண்ணிட்டு இருக்காரு. பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, பொறுமையா நம்ம கேட்கிற முட்டாள்தனமான கேள்விகளுக்கு ஆண்டவர் செய்தி மூலமா பதில் கொடுக்கிறாரு. தவறான நம்முடைய ஓட்டங்களை ஆண்டவர் குறுக்க வந்து நின்று தடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் ஒருவேளை நம்மளை கடந்து போயிருந்தா, நம்மளை ஒதுக்கி இருந்தா, இதை விட பெட்டரான பீப்புள் எத்தனையோ பேரை கொண்டு எவ்வளவோ செஞ்சிருக்கலாம். பட் ஹிஸ் லவ் இஸ் நாட் அலோவிங் ஹிம் டு டூ தட். நம்ம பெட்டர் பீப்புள் கிடையாது, பெஸ்ட் பீப்புள்னு கிடையாது, நம்மளை விட்டா வேற ஆள் இல்லைன்னு கிடையாது. ஆண்டவருக்கு அவர் நம்மளை நேசிச்சிட்டாரு, அதுதான் பிரச்சனை. அவர் உங்கள் மேல என் மேல வச்சிருக்கிற அந்த அன்புனால அவர் நம்மை கடந்து போக முடியவில்லை. சிட்சிக்கிற அன்பு. அதே போல நாலாவதாக அன்இமேஜினபிள் லவ், அறிவு கட்டாத அன்பு. யோசித்து பார்த்தாலும் புரியாத அன்புங்க. ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிற அன்பு அன்இமேஜினபிள், அறிவு கட்டாத அன்பு. வேதாகமத்தில் ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை விவரிக்கும்படியாக, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி நேசிச்சாரு, இன்ஸ்பைட் ஆஃப் தேர் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், அவங்களுடைய உண்மையற்ற தன்மையின் மத்தியில் அவர் எப்படி உண்மையா இருந்தாரு புரிஞ்சுக்கவே முடியாது. யோசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய துரோகத்தையும் உண்மையற்ற தன்மையும் விளக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்ட ஒரு தேவ மனிதன், ஒரு தீர்க்கதரிசி. அந்த ஓசியா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீ ஒரு வேசியை திருமணம் செய். கோமர், இதை ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒருவேளை அந்த பெண் முதலாவே வேசியா இருந்திருக்கலாம். ஒரு சில தேவ மனிதர்கள், எப்படி ஒரு தீர்க்கதரிசி வேசியை எப்படி திருமணம் செய்ய முடியும், ஆண்டவர் எப்படி அப்படி சொல்லியிருப்பார். ஒருவேளை அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வேசியா பண்ணாங்க. வாட் எவர் இட் இஸ், ஆண்டவர் சொல்ல வந்த மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள். அந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு மனைவியான பிறகும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கணவனுக்கு உண்மையா இல்லை, அந்த அன்புக்கு உண்மையா இல்லை. ஒன்னா இருந்தாங்க, குழந்தை பெற்றாங்க, ஆனா அந்த உறவுக்கு, அந்த உடன்படிக்கையின் உறவுக்கு அந்த பெண் உண்மையா இல்லை. ஒரு விலை மாதாக போய்விட்டாள், ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா போயிட்டா. ஓசியாக்கு நியூஸ் வருது, உன்னுடைய மனைவி இன்னைக்கு சந்தை பொருளாயிட்டா, விலை பொருளாயிட்டா. எப்படி இருந்திருக்குங்க வேதனை. நேசித்து கூட உறவு கொண்டு குழந்தை பெற்றெடுத்த அந்த ஒரு மனைவி இன்னைக்கு இவ்வளவு ஒரு கேவலமான நிலைக்கு போய்விட்டாள். சில நேரம் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா அவங்களோட இருந்த நேரங்களை யோசிக்கும் போதே அருவருப்பா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணோடையா நான் வாழ்ந்தேன், இப்படிப்பட்ட பெண்ணோடையா நான் குடும்பம் நடத்தினேன், ச்சே, அருவருக்கப்படத்தக்கவள். ஆனா ஆண்டவர் ஓசியாட்ட தெளிவா சொல்லிட்டாரு, your life is going to give a message to my people. உன்னுடைய வாழ்க்கை என் ஜனங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறது, அவ்வளவுதான். அந்த தகுதியற்ற பெண்ணை, அந்த அபாத்திரமான பெண்ணை நீ போய் திரும்ப விலை கொடுத்து வாங்கி வேலைக்காரியா வைக்கிறதுக்காக இல்லை, உன் வீட்டு ஆயாவா வைக்கிறதுக்காக இல்லை, வேலைக்காரியா நடத்துறதுக்காக இல்லை. திரும்ப மனைவி என்ற அந்த உன்னதமான ஸ்தானத்தை அவளுக்கு கொடு. உன்னுடைய அன்புக்குரியவளாக அவளை ஏற்றுக்கொள்.
உண்மையிலே ஒரு ஆணால இதை செய்யவே முடியாது, அன்இமேஜினபிள். சில நேரங்களில் எத்தனையோ துரோகம் பண்ணின ஆண்களை எத்தனையோ பெண்கள் ஏற்ற சரித்திரம் இருக்கிறது, அநேகர் ஏற்றிருக்கிறாங்க. எத்தனையோ பேர். ஈவன் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா ஒரு ஸ்டேஜில் அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால், ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுத்த ஆலோசனையின்படி எங்கள் அம்மா ஆண்டவருடைய கிருபையினால் எங்கள் அப்பாவுக்கு உண்மையாக இருந்தாங்க. ஆண்டோடைய பிள்ளைங்க சொல்லி ஒரு நாள் இரவு எங்கள் அப்பாவோட பேசினாங்க. எங்கள் அம்மா, நீங்கள் போகிற இந்த பாதை சரி அல்ல. ஏன்னா எங்கள் சொந்தத்திலே இருந்த ஒரு உறவுக்கார பெண் தான், ஒரு வாலிப பெண்ணோடு எங்கள் அப்பா பழக்கத்தில் இருந்தாங்க. நாங்கள் 4 பேரும் சின்ன பிள்ளைங்க. எங்கள் அப்பா மெட்ராஸ்க்கு போவாங்க. அப்போ பாளையங்கோட்டையிலேருந்து மெட்ராஸ், ஏன்னா அந்த தனிப்பட்ட சகோதரி மெட்ராஸில் இருந்தாங்க. எங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா மெட்ராஸ் போனால் அங்கேருந்து இம்பாலா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வருவார். அதனால் சின்ன பிள்ளைகளா எங்களுக்கு என்ன ஆசை, அப்பா மெட்ராஸ் போகணும். அவர் போனது தவறான நோக்கத்துக்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய ஆலோசனையின்படி, ஏன்னா அந்த சகோதரி ஒரு வாலிப சகோதரி, எங்கள் அம்மா ஒரு நாள் படுத்திருக்கும் போது எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க, ஏங்க நீங்கள் இன்னொரு வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையின் கேட்டுக்கு காரணமாக இருக்கிறீங்க. நமக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நீங்கள் அடுத்தவங்க வாழ்க்கையை நாசமாக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குமா? அதனால எத்தனையோ சூழ்நிலையில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு எங்கள் ஊழியக்காரங்க சொன்னாங்க, நீ இன்னைக்கு நைட்டு உங்கள் ஹஸ்பண்ட்டை பேச, நான் உனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். அந்த வார்த்தை அவங்கள தொட்டது. அந்த உறவுலேருந்து எங்கள் அப்பா பிரிஞ்சாங்க. அந்த பெண்ணும் தவறு செஞ்சாங்க தான், அவங்க மேலேயும் தவறு இருந்துச்சு, எங்கள் அப்பா மட்டும் இல்லை. ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கடிதம் வருகிறது. இந்த மாதிரி, நான் தான் இந்த பெண், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, உங்கள் வாழ்க்கையை கெடுக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டவள். இன்னைக்கு நான் மரண அவஸ்தையில் இருக்கிறேன், மரண தருவாயில் இருக்கிறேன். மரணத்துக்கு முன்பாக உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் எங்கள் குடும்பம் ஒன்றாக இருந்தது. ஆண்டவர் எங்களை உருவாக்கினார். ஆனால் யோசித்து பாருங்க, எத்தனையோ பெண்கள் இப்படிப்பட்ட பெருந்தன்மையோடு கணவனை மன்னித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆண்கள் ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஆனால் ஆண்டவர் இங்கே இந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்றாரு, நீ ஏற்றுக்கொள். அன்இமேஜினபிள் லவ். அன்பானவர்களே, நம்மள சிலர் உண்மையிலே அன்பானவர்களே, இதில் நான் நிச்சயமாக சொல்ல முடியும், எத்தனையோ நேரங்களில், ஏன்னா நான் என்னுடைய 15 வயதில் ஆண்டவராக இருந்து அப்புறம் பின்வாங்கி போய் 19 வயதில் திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்தேன். இன்னும் என்னுடைய 54 வருடம் இப்போ வயது. ஆனாலும் திரும்பி பார்க்கும்போது நான் வேறு யாரும், ஆண்டவரை தவிர வேறு யாரும் என்னை இந்த அளவு நேசித்திருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நீங்கள் உண்மையுள்ளவங்களா இருந்ததுனால தான் இது வரைக்கும் இருக்கிறீங்களா? இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்களா? இட் இஸ் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், நாட் யோர் ஃபெய்த்ஃபுல்னஸ். It is his faithfulness in spite of your unfaithfulness. உங்களுடைய உண்மையற்ற தன்மையின் மத்தியிலும் அவருடைய உண்மையுள்ள தன்மை, அவருடைய அறிவு கட்டாத அன்பு. அன்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லும்போது, ஆண்டவருடைய அன்பு இப்படிப்பட்ட நியாயமற்ற அன்பு, unreasonable love, unending love, முடிவற்ற அன்பு, chastening love, சிட்சிக்கிற அன்பு, unimaginable love, அறிவு கட்டாத அன்பு. அப்போ பட் ஸ்டில் லவ் இஸ் நாட் அ லைசன்ஸ். ஆண்டவர் இப்படி நேசிக்கிறாரு, இத்தனை தடவை நான் போனாலும் நேசிக்கிறாரு, இவ்வளவு துரோகம் பண்ணாலும் என்ன நேசிக்கிறாரு, சிட்சித்து என்னை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாரு. திரும்பியும் போய் நான் இப்படியே கண்டினியூ ஆகட்டும், அடுத்த வருஷமும் நான் ரிட்ரீட்டுக்கு வந்து திரும்ப நான் ஜெபம் பண்ணட்டும். லவ் இஸ் நாட் அ லைசன்ஸ். அன்பு என்பது, தேவனுடைய அன்பு என்பது நீங்களும் நானும் நம்முடைய துணிகரத்தில் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அனுமதி சீட்டு அல்ல. ஏன்னா இந்த ஹோசியா தீர்க்கதரிசிக்கு அவர் எச்சரித்தார். குறிப்பா அவங்களுக்கு பிறந்த பையனுக்கு ஆண்டவர் என்ன பேர் வைக்க சொன்னார்னா, ஜெஸ்ரியேல் அப்படின்னு பேர் வைக்க சொன்னார். அதாவது எபிரேய மொழியில ரெண்டுமே உச்சரிப்பு இஸ்ரேல் அண்ட் ஜெஸ்ரியேல் கேட்க ஒன்று போல இருக்குமா, ஆனா வித்தியாசமான அர்த்தங்கள். ஜெஸ்ரியேல்னா ஸ்கேட்டர்ட், அதாவது விதைக்கிறது. ஆனா இன்னொரு அதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னா ஸ்கேட்டர்ட், அப்படியே சிதறடிக்கப்படுவது. ஆண்டவர் இந்த அளவுக்கு அறிவு கட்டாத அன்பை குறித்து ஓசியா கோமர் மூலமா இந்த ஜனங்களுக்கு சொன்னாரு. அப்பவும் அவங்க உணர்வடையல. அன்பை திரும்ப 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 அன்பை குறித்து ஆண்டவர் சொல்லியும்
அந்த அன்பை அவங்க பொருட்படுத்தலை, அந்த அன்பை அவங்க வேல்யூ பண்ணல. என்னாச்சு தெரியுமா? அந்த வடக்கு சாம்ராஜ்யம் இஸ்ரவேல் மக்கள் இவர் தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பித்து செயல்படுத்தி காண்பித்தும் அந்த மெசேஜை அவங்க ரிஜெக்ட் பண்ண போது கிமு 722ஆம் ஆண்டு இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பிறகு, இந்த சம்பவத்துக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அசீரியர்கள் வந்தாங்க. வந்து அந்த ஜெஸ்ரியேல் ஸ்கேட்டர் சிதறடிப்பது வந்து என்ன பண்ணாங்க? சமாரியா, அவங்களுடைய தலைநகர் சமாரியாவை முற்றுகை போட்டாங்க. வடக்கு ராஜ்யத்தை சின்னாபின்னமாக்குனாங்க. அந்த அசீரியர்களுடைய வார் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு இடத்தை போய் அவங்க ஆக்கிரமிக்கும் போது அங்குள்ள உள்ளூர் ஜனங்களை அந்த ஊரை விட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளை அங்கேருந்து எடுத்து அவங்க வெவ்வேறு நாடுகளில் ஆட்சி செய்கிறாங்க. இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம்னு ஸ்கேட்டர் பண்ணிடுவாங்க, சிதறடிச்சிருவாங்க. அந்த நாடுகள்ல இருந்து அந்நிய ஜனங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் சமாரியாவில் இங்கே குடியேற்றிடுவாங்க. இப்போ என்னன்னா, மக்கள் நாளைக்கு திரும்ப நம்முடைய ஜனம், நம்ம அடிமையாக இருக்கிறோம், இவன் எதிரின்னு ஒன்று கூடாதபடி ஒரு திருமணத்துக்கே அவன் அடுத்த ஜாதி மக்களோட போய் தான் சேரணும், அடுத்த நாட்டு மனுஷனோட தான் சம்மந்தம் கலக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்னஸ் வர்றதே ரொம்ப கஷ்டம். அப்போ அவனுடைய ஆட்சி அசீரியர்கள் அழகாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கலாம். இப்படி வடக்கு ராஜ்யமே இல்லாமல் போச்சு, சின்னாபின்னமாக்கப்பட்டது. ஓசியா மூலமா ஆண்டவர் எச்சரித்து அன்பின் செய்தியை சொல்லியும் அதை வேல்யூ பண்ணாத சூழ்நிலையில நியாய தீர்ப்பு வந்தது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பல விதத்தில் அவருடைய அன்பை குறித்து இந்த ரிட்ரீட்லையும் பேசி இருக்கிறாரு, இந்த ஆண்டு முழுவதும் பேசி இருக்கிறாரு. அவருடைய நியாயமற்ற அன்பு, அவருடைய முடிவற்ற அன்பு, அவருடைய சிட்சிக்கும் அன்பு, அவருடைய அறிவு கட்டாத அன்பு. ஆனா இப்படியே தான் இருக்கும், ஆண்டவர் என்னை நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு, நான் இப்படியே இருப்பேன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து ஜீவித்து கொண்டிருந்தால் there is a day called judgment day. அவங்களுக்கு எப்படி அந்த கிமு 722 ஒரு நியாய தீர்ப்பு வந்ததோ, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பின் நாளை வைத்திருக்கிறார். நமக்கு மதர்ஸ் டே தெரியும், ஃபாதர்ஸ் டே தெரியும், வேலண்டைன் டே தெரியும், பர்த்டே தெரியும், வெட்டிங் டே தெரியும். Do you know about your judgment day? நியாய தீர்ப்பின் நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டது அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? சிலர் கேட்பாங்க, இவ்வளவு அன்பான கடவுள் பாவிகளை நரகத்துக்கு அனுப்புவாரா? What is the proof? What is the evidence that there is going to be a hell? நரகம்னு ஒன்று இருக்க போறதுக்கு என்னங்க அத்தாட்சி? Cross is the evidence. Cross is the proof. சிலுவை எதை குறிக்கிறது? உன்னை இந்த நரகத்திலிருந்து காப்பாற்றணும்னு தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்தவர் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நரகம் இல்லைன்னா அந்த ஒரு சிலுவையே தேவையில்லை. நீ மனம் திரும்பணும்னு அவசியம் இல்லை, நான் ரட்சிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. இப்படியே வாழ்ந்து இப்படியே மண்ணோடு மண்ணா போறதா இருந்தா அந்த சிலுவை நமக்கு தேவையில்லை. சிலுவை ஏன் தேவை? ஏன்னா உனக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு நியாய தீர்ப்பின் நாள்ல நிக்க போறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? What more can he do? இவ்வளவு தூரம் அன்பு செலுத்தி, இவ்வளவு தூரம் நியாயமற்ற விதத்தில், அதாவது நீங்களும் நானும் இதை நியாயமே சொல்ல மாட்டோம், அந்த அளவுக்கு தான் நேசித்த அந்த ஏக சுதனை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறாரே. நீங்க அவரை விட்டு தூரமா போயும், நீங்களும் நானும் அவரை மறந்து போயும் ஒரு நாள் கூட நம்மளை மறக்கலையே. அன்பார்களை நிச்சயமா சொல்ல முடியும், ஆண்டவர் ஒரு நாள் மறந்திருந்தா போதும், உங்களை என்னையும் ஆண்டவர் ஒரு நாள் மறந்திருந்தா போதும், பிசாசு அழிச்சிருப்பான். The devil would have destroyed you. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் கூட மறக்கல, ஒரு நிமிடம் கூட மறக்கல. நம்ம ஆண்டவரை எத்தனையோ நாட்கள் நினைக்கல. அதே போல அவருடைய சிட்சை, அந்த சிட்சையினால தான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவர் நமக்காக எடுத்துக்கிட்ட எஃபர்ட்ஸ் எவ்வளவுங்க. உண்மையிலே நான் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளாக வந்தபோது உண்மையிலே சிட்சைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின நேரங்கள். இல்லாட்டி நான் எத்தனையோ நண்பர்களை போல இன்னைக்கு எங்கேயோ இருந்திருப்பேன், என்னைக்கோ செத்து போயிருந்திருப்பேன். என்ன ஏதோ ஒரு ஜாதி போராட்டத்தில் நான் என்னைக்கோ என் கல்லறையில காளான் முளைச்சிருக்கும், புல் பூண்டு முளைச்சிருக்கும். அவருடைய சிட்சை அன்னைக்கு அது கஷ்டமா இருந்துச்சு.
என்ன மட்டும், எத்தனையோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருக்கிறாங்களே, என்ன மட்டும் ஏன் குறுக்க வந்து தடுக்கிறீங்க? நான் கடவுள்கிட்டயே கேள்வி கேட்டிருக்கிறேன். ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நான் விரும்புகிற பாவத்தை என்னால் செய்ய முடியலைன்னு சொல்லி கடவுள்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். என்னுடைய தாயினுடைய ஜெபம், திருச்சபையினுடைய ஜெபம், ஆண்டவர் என் மேல் வைத்த கிருபை. இன்னைக்கு உங்கள் லைஃப்லையும் அதுதான். நீங்கள் நினைச்ச சைல்ட் ஆஃப் காட் கேன் நாட் சின் சக்ஸஸ்ஃபுல்லி. நீங்கள் செய்ய நினைச்சதை ஆண்டவர் தடுத்திருக்கிறாரு. நீங்கள் செஞ்ச சில காரியங்கள்ல மாட்டிக்கிட்டீங்க. இட்ஸ் ஆல் ஹிஸ் சேசனிங் லவ், அன்இமேஜினபிள் லவ். வேற யாரா இருந்தாலும் என்னைக்கோ நம்மளை தூக்கி போட்டிருப்பாங்க, என்னைக்கோ உதறி தள்ளி இருப்பாங்க, என்னைக்கோ உதவாக்கரன்னு பட்டம் கட்டியிருப்பாங்க. ஆனா அவருடைய அன்இமேஜினபிள் லவ், அறிவு கட்டாத அன்பு உங்களை என்னையும் நேசித்து, எவ்வளவுதான் ஆனாலும், நீ எவ்வளவு தகுதியற்றவனா இருந்தாலும், நான் இன்னைக்கு உன்னை நேசிக்கிறேன். டுடே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால you can continue in your sin. Tomorrow there is no guarantee. ஆண்டவர் கடந்த இத்தனை வருஷமா பாவத்தின் மத்தியில பாவத்தை செய்து கொண்டிருந்த போது உங்களை நேசித்திருக்கிறார். பின்வாங்கி போன போதிலும் உங்களை நேசித்திருக்கிறார். அதனால இப்படியே இருக்கலாம்னு தயவு செய்து நினைக்காதீங்க, நினைக்க வேண்டாம். there is a judgment day. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு நாளை குறிச்சிருக்கிறாரு. ஒருவேளை அவர் வருகையின் போது அந்த நாளா இருக்கலாம், இல்ல நம்முடைய ஓட்டம் முடிகிற ஒரு நாளாக இருக்கலாம். அந்த பயத்தினால இல்லைங்க, இந்த அன்புனால. யோசித்து பாருங்க, நம்மளை நேசிச்சு நமக்கு இருக்கிற ஸ்பவுஸ் கூட எத்தனை விஷயத்துல எவ்வளவு எளிதாக அஃபண்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஸ்பவுஸ்ட எவ்வளவு ஈஸியா அஃபண்ட் ஆயிடுறோம். எத்தனை காரியங்களை யோசிச்சு ஞானமா, எவ்வளோ இன்னைக்கெல்லாம் நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய மெசேஜஸ் கேட்டு நம்மளை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, இருக்கிற வண்ணமாகவே நம்மை நேசிக்கிறார். How are we going to respond to this love? அன்பார்ந்த இந்த ரிட்ரீட்ல this is what God has been telling us. நான் உன்னை அச்சுறுத்தி நீ என்கிட்ட மறந்துருமுன்னு சொல்லலை, இந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த அன்புக்கு உன்னுடைய பிரதிக்கிரியை என்ன? How are you going to respond to this love? எத்தனையோ நேரம் சாதாரண உலக பிரகாரமான அன்பை பார்த்து உடைஞ்சிருக்கிறோமே, எவ்வளோ அழுதுருக்கிறோமே, எவ்வளோ நொறுங்கி போயிருந்திருக்கிறோமே. இந்த ஆண்டோடைய அன்பு, நான் சொன்னேன், எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். நான் கைதியாக சிறைச்சாலையில் இருந்தபோது டீச்சராக இருந்த எங்கள் அம்மா அங்கே வந்து அந்த வார்டன் பயங்கரமாக திட்டி, ரொம்ப கேவலமாக எங்கள் அம்மாட்ட கோபமாக பேசி, எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த எந்த ஒரு பண்டத்தையும் என்னை சாப்பிட விடலை. நான் யூனிஃபார்ம் போட்டு பரிதாபமாக கால் சட்டை போட்டு, கலர் சட்டை, பச்சை கலர் சட்டை போட்டு ஏதோ போட்டு அங்கே ஜெயிலில் இருக்கிறேன். எங்கள் அம்மா துக்கத்தோடு அழுது கொண்டு போகிறாங்க, வேதனையோடு வெளியே சொல்கிறாங்க. என் முன்னாடி அழலை, ஆனால் வேதனையோடு போகிறாங்க. என் பையனுக்கு ஆசையாக வாங்கின ஒன்றையும் கொடுக்க முடியலையே. கூட இருந்த டீச்சர் அப்படியே அழுகிறாங்க. வெளியே போகும்போது ஒரு பிள்ளை வந்து கிரீட் பண்ணுது, டீச்சர் நீங்கள் என்ன இந்த பக்கம்? ஆனால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை குறித்து ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க. அவன் ஜெயிலில் இருந்தாலும் சரி, அவன் எங்கே இருந்தாலும், அவன் என்னைக்குனாலும் அவன் பிள்ளை தான். சொன்னாங்க, என் மகன் இந்த ஜெயிலில் இருக்கான். அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, எங்கள் அம்மாவுடைய 10th கிளாஸ் பிள்ளை, டீச்சர் எங்கள் அப்பா தான் சூப்பரிண்டெண்டன்ட், வாங்க நாங்கள் உள்ளதான் மாடியில் தங்கியிருக்கிறோம். எங்கள் அம்மா மேலே கூப்பிட்டு போயிட்டு மேலே இருந்து திரும்ப எனக்கு அழைப்பு வந்துச்சு. அந்த சூப்பரிண்டெண்டன்ட் வீட்டில் வச்சு எங்கள் அம்மா சேரில் உட்காந்துருந்தாங்க, தரையில் உட்காந்துருந்தேன். எனக்கு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொடுத்தாங்க, ஆசையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் மனம் திரும்பும்போது ஆண்டவர் இதைத்தான் உணர்த்தினார். உங்கள் அம்மாவை நீ எவ்வளோ காயப்படுத்தி இருக்கிற, உங்கள் அம்மாட்ட எவ்வளோ சண்டை போட்டிருக்கிற, உங்கள் அம்மாட்ட திரும்ப 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 நீ எவ்வளோ முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் அன்னைக்கு நீ ஒரு கைதியாக இருந்த ஒரு போது, எல்லாரும் உன்னை கேவலமாக பார்த்தபோது, அன்னைக்கு உன்னை மகனாக அப்படியே ஏற்றுக்கொண்ட அந்த தாயின் அன்பு, அந்த அன்பு தாங்க என்னை உடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் அவ்வளோ உயிருக்குயிராக நேசிக்கிறேன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப், நான் வெறுக்கப்படத்தக்கவனாக இருந்தபோது, நான் இழிவான நிலைமையில் ஒரு கைதியாக இருந்தபோது, என்னை அன்றும் மாறாத அதே அன்போடு நேசித்த அந்த தாயின் அன்பு, அதைவிட மேலான அன்பு இயேசுவின் அன்பு. இன்னைக்கு இந்த அன்பை உணர்ந்துட்டீங்கன்னா ஆயுள் காலமெல்லாம் அவருக்கு அடிமையாக இருப்பீங்க. ஆயுள் காலமெல்லாம் ஆண்டவரை நான் உண்மையே சேவிப்பேன்னு சொல்லுவீங்க. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்தவர்களே, நீங்க அதுக்காக இல்ல, ask this one thing, Lord open my eyes to see the love of the cross. சிலுவையின் அன்பை புரிந்து கொள்ள என் கண்களை திறவும்.
நான் பயத்தினால உம்மை பின்பற்ற வேண்டாம், ஏதோ பாவத்தினுடைய விளைவுகளுக்கு பயந்து உம்மை பின்பற்ற வேண்டாம். உம்முடைய அன்பை அறிந்து கொண்டு இந்த அன்புக்கு அடிமையாக நான் வாழ உதவி செய்யும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யூ வில் லிவ் அ விக்டோரியஸ் லைஃப். ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் அவருடைய அன்பை குறித்து இந்த ரிட்ரீட்டில் ஆரம்பம் முதல் நம்மோடு பேசி வந்திருக்கிறார். யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம், வாய்விட்டு ஜெபிங்க. இப்போ நம்ம சகோதரர்கள் ஒரு பாடல் பாடுவாங்க ஆண்டவருடைய அன்பை குறித்த. நம்முடைய பாவ நிலைமையில் தகுதியற்ற நம்மை நேசிக்கிற அந்த இயேசுவின் அன்பு உணர்ந்து, அந்த வரிகளை உணர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை உணரும்படி, உம்முடைய அன்பை பார்க்கும்படி என் கண்களை திறவும். இயேசு யூதருக்காக சிலுவையில் மறைந்தார். இயேசுவை யூதர்கள் சிலுவையில் அறைந்தார்கள், ரோமர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் என்றல்ல. இயேசுவை சிலுவையில் அறைந்தது உன்னுடைய பாவம். இயேசு, நீர் எனக்காக சிலுவையில் மாண்டீரோ, பாவி எனக்காக தேவே நீர் ஆவியை விட்டீரோ, கோரமாய் குருதி வடித்தீரோ, இயேசு பாரத்தால் துவண்டு துடித்தீரோ. உண்மையான உள்ளத்தோடு அந்த சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ஈன சிலுவையில் மரித்து தன்னுடைய கைகளை விரித்து இவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன் என்று சொன்ன அந்த இயேசுவை நோக்கி இந்த பாடலை பாடுவோம். இயேசு எனக்காக சிலுவையில் மாண்டீரோ, பாவி எனக்காக தேவே நீர் ஆவியை விட்டீரோ, கோரமாய் குருதி வடித்தீரோ, கோரமாய் குருதி வடித்தீரோ. இயேசு பாரத்தால் துவண்டு துடித்தீரோ, நீச பாவ செயல்களில் இயேசனே உழன்றேனே, பாவபாரத்தால் நான் சோர்வுற்றேன், பாவபாரத்தால் நான் சோர்வுற்றேன். இயேசு சிலுவையண்டை தாழ்ந்து வாரேனான், தலை கைகள் கால்கள் வீழா நிலையிலா வெள்ளமாய் சிலுவை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. செந்நீர் வாடிப்பதேன் பாவமே, செந்நீர் வாடிப்பதேன் பாவமே, ஏவன்பிற்கு பாத்திரன் அல்ல நான். ஐயோ பாவியே என்னை தேவா உய்விக்க வந்தீரோ, பாவமே ஆனீரோ பாவிக்காய், பாவமே ஆனீரோ பாவிக்காய். இயேசு சாபமே ஏற்றி
கைவிட்டேன், என் கைப்பற்றவல்லோ கைவிட்டேன். இயேசு கண்ணீரே அன்பிற்கீடாகுமோ? இந்த கோர காட்சி காண தந்தை சகியாமல் மைந்தனை விட்டு நீர் திரும்பி, மைந்தனை விட்டு நீர் திரும்பி, தேவா இந்த பாவியை கண் நோக்கி நீ. ஆமாண்டவரே, இந்த அன்பு எங்களுடைய அறிவு கெட்டாத அன்பு சுவாமி. உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை செய்த உம்முடைய குமாரன் உமக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்த, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி உமக்கு கீழ்ப்படிந்த அந்த குமாரனை விட்டு உம்முடைய கண்களை எடுத்து உமக்கு கீழ்ப்படியாத கலக வீட்டாராகிய, உமக்கு விரோதமாய் பாவம் செய்கிற துரோகிகளாகிய, மறுதலிக்கிறவர்களாகிய எங்களை நீர் கண்ணோக்கி நீர் ஆண்டவரே, எங்கள் கையை பற்றும்படியாக உம்முடைய குமாரனை நீர் கைவிட்டீர் ஆண்டவரே. இது நியாயமற்ற அன்பு சுவாமி, இது நியாயமற்ற அன்பு சுவாமி, இது அறிவு கெட்டாத அன்பு சுவாமி. உம்மை விட்டு நாங்கள் எவ்வளவோ தூரம் போனாலும் எங்களுக்காக இன்னும் காத்துக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் திரும்ப வருவோம் என்று சொல்லி எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அன்புக்கு பாத்திரன் அல்ல நான், இந்த அன்புக்கு பாத்திரன் அல்ல நான். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த அன்புக்கு பாத்திரன் நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. உம்முடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இந்த நாளிலே நான் அறிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும். நான் எவ்வளவு தகுதியற்றவன் என்பதும், எனக்காக எப்பேற்பட்ட உம்முடைய குமாரனை நீர் விட்டுவிட்டு என்னை கை நோக்கி நீர் என்றும், அவரை கைவிட்டு விட்டு என்னை உம்முடைய குமாரனாக குமாரத்தியாக தத்தெடுத்து கொண்டீர் என்பதையும் இந்த நாளிலே நான் உணரச் செய்யும். ஜெபியுங்கள் அன்பானவர்களே.